எல்லா புகழுக்கும் பாராட்டுக்கும் உரித்தான ஒரு நபர். நம்மள ஒருத்தர் ஒரு நல்ல இடத்துக்கு போறாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கு. உங்களோட வெற்றியை நாங்க எல்லாருமே கொண்டாடுறோம். தேங்க்யூ சோ மச் சார். ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சமூக வலைத்தள நண்பர்கள், யூடியூபர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணி ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம், அந்த படத்தை முடிச்சிடலாம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம், படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம். இது எல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடும். ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மேடைக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம். அப்படி இருக்கிறப்ப ஒரு கதையின் நாயகனா எனக்கு நான் நினைச்ச 2 படமும் இந்த மேடைக்கு நான் வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் இதே இடத்துல ப்ரிவியூ ஷோ போட்ட அன்னைக்கு நான் ஆபீஸ்ல இருந்தேன். என் நண்பர்கள் வந்து சொன்னாங்க, போய் பாருங்க, அவங்க முடிச்சுட்டு வெளில வரப்ப முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு தைரியம் இல்லை. அப்ப எந்த சொன்னாரு, இங்க பார், கவனமா இருந்துக்க, பத்திரிக்கை சொல்லிக்கிட்டு இருக்குது, வெளியில வரப்ப நின்று வச்சுக்க. அதாவது எப்படி சம்பந்தப்பட்டவங்க ஆபரேஷன் எடுக்க அனுப்பிவிட்டு குடும்பமே வெயிட் பண்றாங்க இல்ல, அந்த நிலைதான். அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் வரப்ப என்ன நிறைய வருவாங்கன்னு தெரியாது. அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இங்க இருக்க அத்தனை டாக்டருங்க, சின்ன டாக்டருங்க. அதனால காரணமாக அப்படின்னு 2-3 பேர்லாம் சொன்னாங்க. அவர்லாம் இந்த பக்கம் வந்தாலும் அந்த பக்கம் போயிரு, அவர் அந்த பக்கம் வந்தாக்கலாம் இங்கிட்டு போயிரு அப்படின்னாங்க. அப்ப இந்த பக்கம் இல்லை, சரி இங்க வந்துட்டேன், தாங்க சக்தி இருக்காது அப்படின்னு பரவாயில்ல வந்தாச்சு. இங்க இண்டோர் கிளாக் முடிஞ்சோன்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. அதுக்கு விடுதலை சொல்லுமா இந்த சாவித்திரி அக்கா ஃபோன் பண்ணிச்சு, நீ நல்லா இருப்பாக்கா, போன ஊர் அப்பப்போ பிடிச்சி விட்டு விட்டுற, தேங்க்யூ அக்கா. அதே மாதிரி சொன்னாங்க, தம்பி சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, புள்ள வச்சிருச்ச தம்பி. அந்த இடையில வர்றப்ப அத்தனை பேருக்கு தம்பி அப்படின்னாரு. சொன்னீங்க, ரொம்ப நன்றி அக்கா. தம்பி காவேரி, நிறைய நம்பர் அண்ணன் தம்பி நிறைய பேர் ஃபோன் பண்ணுங்க. பயங்கரமா தைரியம் வந்துச்சு. டக்குன்னு சொல்லிட்டு டீஷர்ட்டை காட்டிப்பட்டு சட்டைக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். சரி கிளம்பிடலாம் அப்படின்னு. திருப்பி அதே நம்பர் சொன்னாப்புல, முடிவு பண்ணிக்கிறேன், செகண்ட் ஹாப் இருக்கு அப்படின்னாப்புல. இல்ல வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டோர் பிளாக்க நம்ம காப்பாற்றி திட்ட மாட்டாங்க, வாங்க வந்துட்டு இங்க வந்து நின்னா அவர் உள்ள போயிட்டு அவர் இங்க உட்காந்துருக்காப்புல, இங்க வந்துருந்தாப்புல. அப்புறம் அவர் எங்க உட்காந்துருக்காங்க, அங்கிட்டு போயிடுறாங்க. என்ன ரவுண்ட் அடிக்க விட்டாங்க. விடுங்கடா உள்ள கொஞ்சம் அமைதியாதான் இருக்காங்க. அப்ப படம் முடிச்சு போச்சு, இருக்க பேசாம இருங்க, துணிஞ்சு ஏதாவது ஒரு டோரை காட்டுறாங்க, நின்றுடா அப்படின்னு. இந்த டோர் தொண்ணி நின்றுந்தாங்க. நின்று படம் முடிஞ்சு வெளில நின்று ஒரு பாட்டத்தோடய வந்து அப்படின்னு பையன் ரங்கநாதன் ஃபர்ஸ்டா வந்தாரு. கடவுளே நெஞ்ச பிடிச்சிட்டேன், அண்ணன் என்ன காத்திருக்காரு இல்லையான்னு. நல்லா இருக்குன்ட்டு போயிட்டாரு, ஒரே வார்த்தையில சிறப்பு அற்புதம் போயிட்டாரு. முடிஞ்சு வச்சுடா ரிசல்ட். இந்த மாதிரி முக்கியமான எல்லாம் வந்தாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நாங்க அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பா சொல்லல. எனக்கு அவ்வளவு முயற்சி இருந்துச்சு. நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பழிச்சிருச்சு. ஒன்னோட குறையில எனக்கு ரிலீஸ் ஆனப்ப அந்த மக்கள் அத்தனை கொண்டாடிட்டாங்க. முதல் நாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்க எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பனிங் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாச்சு, டிக்கெட் கூடிச்சு. அவ்வளவு சந்தோஷம். தேட்டர் அண்ணன் எல்லாமே சொன்னாங்க, இல்ல இல்ல இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பாருங்க ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே இருந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அது எங்க பொறுப்பு, எங்க படமா நினைச்சு, எங்க கடமையா நினைச்சு அதை கொண்டு நாங்க சேர்த்துவோம் அப்படின்னு நினைச்சு நீங்க செயல்பட்டீங்க. அது கடைசி வரைக்கும் நீங்க சேர்த்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. அப்ப இந்த படத்துல ஒரு உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பக்குர்தன், விஜயன், விஜயகுமார் சார், தம்பி முரளி, அஸ்தினத்தின் சார், பெருமாண்ட பாஸ்கர், எல்லாருமே, தம்பி அருண், எல்லாமே இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவ்வளவு பேரும் சாரதி சார் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குனர் மட்டும்தான் தெரியும். அந்த இயக்குனருக்கு பின்னாடி நீங்க அவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்கிற்கு நான் நம்புறேன். உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரத்துல இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க தினேஷ் டிசைன் தம்பி, முதல் நாள் இருந்து கடைசி வரைக்கும் அந்த டிசைன் கடைசி வரைக்கும் சூப்பர் டிசைன். முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆள் கூட பொண்ணு இந்த டிசைன் சேர்ந்து சொன்னதே இல்லை. தினேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். அதே மாதிரி உதயகுமார் மிக்சிங் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர்.
ஒரு 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 குழந்தைய 10 மாசம் சுமந்து அந்த டெலிவரி எடுக்கிறப்ப அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதுக்கு சமமானதுதான் அந்த மிக்சிங்ன்றது. படத்துல மெயினான ஏரியா மிக்சிங் தான். அங்க எப்பேற்பட்ட நல்ல படத்துக்கும் காலி பண்ணிடலாம் நினைச்சாருந்தா. அப்படி ஒரு ஒப்பன் அது யுவன் ராஜா கதையை பார்த்துட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர். அந்த டப்பிங் இன்சார்ஜ் விஷ்ணு தம்பி ரொம்ப நன்றி தம்பி. விடுதலையிலே ஒர்க் பண்ணுங்க, இதுலயும் ஒர்க் பண்ணுங்க, சூப்பர் தம்பி. விடுதலையெல்லாம் பாவமா இருந்துச்சவங்க எல்லாம் பாக்குறப்ப எனக்கு வெற்றிமரன் ஒரு படம் ஒரு டப்பிங் இன்சார்ஜோ இல்லை ஒரு எடிட்டர் ஒர்க் பண்ணிட்டாங்க. அவங்கள கொண்டு போய் எங்க உலகத்தில் முடிஞ்சு ஒரு சினிமா சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிடலாம் சூப்பர் அப்படின்ட்டு. அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பியை ஒர்க் பண்ணுங்க. ரொம்ப நன்றி விஷ்ணு. இந்த படத்துக்கு அதே மாதிரி அதெல்லாம் ராஜ ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த இடத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உதயசங்கர் தம்பி வாழ்க்கையை மறக்கவே மாட்டேன் தம்பி. அந்த லாஸ்ட் நாள் 31 முன்னாடி May 30 அப்படின்னு அந்த கார்டன் யாகமும் உங்க யாகம் தான் தம்பி எனக்கு வரும். கடைசி நேரத்துல சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு. என்ன பண்றேன்னு தெரியல. குமாரன் அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு. நானும் உட்காந்து என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. வருவாரு குமாரன் இந்த குருவி பழக்கத்துல அந்த கூட்டில் உட்காந்து ஒரு செகண்ட் திருப்பி பறந்து போயிரு. திருப்பி ஒரு வாரம் திருப்பி உட்காந்து திருப்பி பறந்து போயிரு. அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி ஓடுவாரு. சென்டிமெண்ட் கூப்பிட்டு ஓடுவாரு. ஆயிரத்தி பழக்கத்துல வருவாரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லுவாரு. அங்கிட்டு உள்ளாங்க இந்த நம்பர் திருப்பி அந்த இந்த பக்கம் போயிட்டு வருங்கிறாரு. ஒன்னோடு சொல்வாரு. ஆனா இப்ப எதிர்பார்த்து 3 ஓகே ஆச்சுங்க. அப்புறம் சூப்பர் அது வரும்னு சொன்ன 4 வரலங்க அப்படின்றாரு. போச்சா அப்படின்ட்டு திருப்பி வீட்டு ஓடுன்றாரு. ஓடிக்கிட்டே இருந்தாரு. ஒரு 10 மணி வரைக்கும் அதே ஒரு பழக்கமாக இருந்துச்சு. 55 உதயசங்கர்கிட்ட சொன்னேன். 2 3 போன் பண்ணாப்புல யாருமே பார்க்கல. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. ஓகே ஓகே ரெடி. ஒரு நிமிஷம் சூரியன் பேசுறேன் பிரதர். எதுக்கு பிரதர் அவரை டிஸ்டர்ப் பண்ணாங்க பிரதர். இந்த அமௌண்ட் தானே பிரதர் வேணும், எவ்வளவு நேரத்தில் வேணும் பிரதர். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் 1 மணி நேரத்துல அது வந்துச்சு. எனக்கு 1 மணி நேரத்துல ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு கொடுத்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பிரதர் அமௌண்ட் கொடுத்த நண்பர் உங்க பேர் சொல்லக்கூடாது. அப்ப ஆபீஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த உங்க நலன் கருதி உங்க பேர் சொல்லாம உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க பிரதர். தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றி தம்பி. தேங்க்யூ தம்பி. அதுக்கு வார்த்தை இல்லை தம்பி. ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆரோக்கிய ரொம்ப நன்றிங்க. உங்களை ஹெல்ப் பண்ணல அற்புதமான கதை. ரொம்ப நன்றிங்க உதயகுமாரன். அதே ஜீனியஸ். நீங்க உங்கள் படம் பார்த்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. நீங்க சொன்ன மாதிரி 5 நாள் இருக்கு ஓகே, இன்னும் 2 நாள் ஆசைப்பட்டு கேட்பு வேணாம்னு சொல்லிடுவாங்க. இந்த ஓகே விஷயம் எடுத்தான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காரணம் இல்லைங்க. 2 நாள் வந்தாலும் அதுக்கான பேமெண்ட் ஏறும் உங்க சைட்ல இருந்து. அதுக்காக குமார் படத்தை போடுவாப்புல டைரக்டர் சொல்லாப்புல சார் இல்லை சார் சொல்ல போதும் சார் இருங்க டைரக்டர் நான் சொன்னேன் சீன் வேணுமாங்க அப்படிங்கிற அஸ்தம் நினைச்ச சொல்லி விடுவாரு. பதட்டத்திலே தெரியும். அண்ணன் பதட்டத்துல வச்சிருப்பாங்க. அதனால அப்படியே தெரியுவாங்க. அப்புறம் சூப்பர் கடைசியில் அன்னைக்கு 2 நாள் முக்கியம் இல்லையா, நல்லபடியா படம் வரணும் இல்லையா. அதான் எத்தனை நாள் பிரச்சனை இல்லையா, நான் நடிச்ச பிடிக்கிறியா டேரக்டா என் கடமையான்னு சொன்னீங்க. அந்த வார்த்தை ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கும் துரை செல்வகுமாருமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்படி வாய்ப்பு எனக்கு கொடுத்த வெற்றிமாறன்னு என்னிட்டே. அதாவது இந்த கிடமாட்டு கண்டுக்கிட்டு ஒரு 1000 கண்டுகிட்டு இருக்கணும். அது ஒரு ஜல்லிக்கட்டு மரம் தேர்ந்தெடுக்கணும். அப்போ பல பேர் சொல்லுவாங்க அந்த கண்டுகிட்டு எடுத்துக்கொண்டுவாங்க. இந்த இதுக்காக வரப்பை போட்டு முட்டுங்க இது எடுக்கணுவாங்க. அது யாரு போல கெட்ட மாட்டேங்க. அந்த கண்டை தூக்குங்க. அந்த கண்டு மரத்தை முட்டுங்க அதை எடுக்கணுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டுவாங்க. ஒன்று சும்மாவே படுத்துட்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த கண்டு தூங்குவாங்க. அதோட வெற்றிமாறன் அவரை கண்டு இருக்காங்க. அந்த கண்டுகிட்டு தூக்குங்க அப்படின்றாரு. அவர் எப்படி இந்த குழந்தைக்கு ஊசி போடுற டாக்டர் பல விதமா இருக்காங்க. சில டாக்டர் ஊசி எடுத்துட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரெயிட்டா கண்ணு முடிட்டு அப்படியே முறைச்சமைக்கே வருவாங்க. அதுல அந்த குழந்தை பயந்துடும். சில டாக்டர் அப்படின்னா டக்குனு பக்கத்துல குழந்தை திட்டுக்கிட்டு வருவாங்க. சிஸ்டர் தூக்கம் அது இருப்பாங்க. அதை உட்கார சொல்லுங்க. உட்காந்து திட்டுக்கிட்டு நம்ம கிட்ட எப்படி நம்மளுக்கு அந்த குழந்தை அகன்றும் சென்றிங்க. அப்படி இல்லை அந்த விஷயத்துக்கு அப்படியே நேரம் காலம். நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க பேரை எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க, நீங்க அம்மா அப்பா பேரு அவர்தான் ஊசி விட்டு முடிச்சாச்சு. அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஓகேவா இல்லை நமக்கு தேவையான அளவுக்கு அளவு மூத்த கடைசி வரைக்கும் எதுவுமே இருக்கு. நமக்கு தான் டவுட் வந்துகிட்டே இருக்கும். இது சரியா வருமான்னு கேட்டோம்னா அதுக்கு டக்குனு சொல்ல மாட்டாங்க. சரி என்ன திருப்பி போக மாட்டாங்க. அது 1000 பேர் என்ன சொன்னாலும் கரெக்டா உங்களுடைய படத்து மேல உங்களுடைய இதுல நீங்க கரெக்டாவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. அது கடைசியாவே திரைக்கிறது நல்லா அமைஞ்சு நல்லா நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்க.
குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அண்ணே, ரொம்ப நன்றி அண்ணே. என்ன ஒண்ணு டெஸ்ட் போட்டோன்னு என்ன 2 பேரும் வந்து பேசினீங்க, அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டீங்க. நல்லா சூப்பரா பேசுனீங்க சொன்னீங்க. அந்த ரிலீஸுக்கு மேல அப்பதான் நம்ம காமெடிலாம் வந்து பண்ணிட்டோம். இந்த கதையில நாளே மற்றவங்க மேற்பட்ட விஷயம் நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லைல்ல, அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்க அன்னை செந்தில் நடிக்கிறாரு லாஸ்ட் இடத்துல, சூரி சார் ஒரு நிமிஷம் இல்லை, நாராயண திருச்சி நாராயணத்தை கொடுக்குறேன், அண்ணன் கொடுக்கறேன்னு. அண்ணன் வணக்கம் வணக்கண்ணே, காலையில் வந்துரும்ல அண்ணன் ரிலீஸ் ஆகுங்க, கேட்கல ரிலீஸ் ஆகுங்க, சரி சரி ஒரு அமௌண்ட் இப்போ கொடுக்குறான், சரிங்கண்ணே உங்களுக்கு தான் கொடுக்குறான் கொடுங்கண்ணே. இல்லை இல்லை உங்களை கேட்டு கொடுக்குறான். என்னை படம் ஆரம்பிச்சு அவர் ஃபர்ஸ்ட் தேட்டருக்கு எல்லாம் வாங்கிட்டாங்க, பெரிய அமௌண்ட் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. கடைசியில் அந்த 100 ரூபா மட்டும் நான் கொடுப்பாங்க, எல்லாரும் அவங்க கொடுத்துட்டு லாஸ்ட் கொடுக்குற 100 ரூபாய்க்கு மட்டும் கொடுக்குறோம். அண்ணே கண்டிப்பா கொடுங்க, 100 ரூபாய் வந்துருங்க. நான் பெரிய அமௌண்ட் தான் சொல்றேன், நான் கொடுக்கலாமே. ஒரு நிமிஷம் செஞ்சு நான் கொடுக்குறேன் அண்ணன். அதே என்னன்னு குமாரை பார்த்தா ரொம்ப நல்லது, இது வரைக்கும் அண்ணன் எந்த தப்பானது இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை, சரி அப்ப கொடுத்துருங்க அப்படின்னு. இல்ல இல்ல உங்களை கேட்டு கொடுக்கட்டுமா 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 அண்ணன் கொடுத்துக்கிட்டு கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு. பக்கத்துல வேற யாருக்கான கேட்டேன், இல்ல இல்ல இந்த டிஸ்பிளே இருக்காது, மத்தவங்க அங்க இருந்து போன் பண்ணுவாங்க அப்படின்ட்டாரு. உண்மைக்குமே நீங்க இந்த படம் எங்களுக்கான ஒரு பெரிய சப்போர்ட். அதெல்லாம் இந்த எம்ஜிக்கு அவங்க ஈஸியாக யாரும் வந்து எடுக்க முடியாதுங்க. அதுல துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு 13 கோடி கொடுத்து நீங்க அதை எடுத்ததுன்னு ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுடைய நம்பிக்கை அப்படின்றதே கடைசியாக எல்லாருமே நான் மட்டும் ஒரு துணிஞ்சாங்கன்னா அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம். அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்க. சிதம்பரமே ரொம்ப நன்றி. அதிகமாக அவர் என்கிட்ட பேசணும், உங்க பேருங்க அதிகமாக என்கிட்ட பேசியிருக்காரு. அப்படி ஒரு மனிதராக நீங்க இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எங்கள் படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளவு ஒரு ஒட்டுமொத்தத்தை நான் போய் நன்றி சொல்லிக்கிறேங்க. இந்த 25வது போஸ்ட், இந்த 50வது போஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்க சொன்னாங்க. ஒரு நம்பர் போட்டு விடலாங்க அப்படின்ற ஒரு குமாரங்க சொல்றாருங்க. இல்ல 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 வேண்டாம், இல்ல அதான் சொன்னாங்க 50வது நாள் மாதிரி 24 போட்டு இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போறாங்க. பறந்து அடிக்கிறாங்க, எனக்கு தயவுசு தப்ப பண்ணிடுறாங்க. வேண்டாம் அத்தனை கோடி இத்தனை கோடி இன்னும் போடாதுங்க, சாதாரண 20 நாள் அப்படி போடுங்க போதும், ஏதாவது ஒன்று போயிட்டு போயிடுவாங்க, கடைசி தேவையில்லாம பிரச்சனைலாம் வரும் அப்படின்றாங்க. எல்லாத்தையும் தாண்டி எங்க அண்ணன் அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறை இல்லாத என்ன சசிகுமார் அண்ணே உங்களுக்கு வார்த்தை இல்லைன்னு. நான் ஆரம்பத்துல உங்க கூட இருக்கேனே, காமெடி உங்க கூட இருக்கேனே, இப்போ உங்க கூட நான் இருக்கிறேன்.